Hi friends, welcome to Variety Track. நான் முன்னாடியே ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அதாவது டபிள்யூன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னது? ஆர் ஹியூமிடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். அதோ இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் per unit mass of dry air in the mixture of water vapor and air அப்படின்னு சொல்லுவோம். It is generally expressed as grams of water per kg of dry air for a given barometric pressure. It is a function of dew point temperature alone அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டினா என்னது அப்படின்னா மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ட்ரை ஏர். அதுதாங்க அது மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் பர் யூனிட் மாஸ் ஆஃப் ட்ரை ஏர். அதனால தான் நீங்கள் இந்த வேர்டை நல்லா புரிஞ்சுக்கணும். மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் பர் யூனிட் மாஸ் ஆஃப் ட்ரை ஏர் அப்படின்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டின்னு சொல்கிறோம். இதை நம்ம இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டினா என்னன்னு சொல்லலாம்? ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி that is equal to mass of water vapor divided by mass of அதாவது dry air, mass of dry air. ட்ரை ஏர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம எப்படி சொல்லலாம்? அதாவது ஹியூமிடிட்டி அப்படின்றது என்னது? டபிள்யூன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் ஹியூமிடிட்டி, அதாவது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டியை டபிள்யூன்னு சொல்லலாம். ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணால் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர், அதை என்ன பண்ணிடலாம்? மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் வர்றதுனால நம்ம என்ன பண்ணிடலாம்? அது வீண் போட்டுடலாம். டிவைடட் பை மாஸ் ஆஃப் ட்ரை ஏர்னு வருது. அப்போது ஏர்ன்றதுனால எம்ஏ. அப்போ எம் சஃபிக்ஸ் ஏ போட்டோன்னா மாஸ் ஆஃப் ட்ரை ஏர்னு அர்த்தம். எம் சஃபிக்ஸ் வி போட்டோன்னா மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் அப்படின்னு மீனிங். இப்போ இதை நான் எப்படி ஷார்ட்டாக எழுதுறேன் பாருங்க. ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி டபிள்யூ தட் இஸ் ஈக்குவல் டு மாஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா ப்ரெஷர், அதாவது இதை நான் எடுத்துக்கிறேன் மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் எம்வி. இதை நான் எடுத்துக்கிறேன். எம்வியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் வேப்பர், வாட்டர் வேப்பர் இன்டு அதோடைய வால்யூம் டிவைடட் பை ஆர்வி. அதாவது ஆர் அப்படின்றது என்னன்னா கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்டு அதோடைய டெம்பரேச்சர் அப்படின்னு எழுதலாம். சரி, எப்படி சார் சொல்றீங்க ப்ரெஷர் ஆஃப் வால்யூம் இன்டு டோட்டல் வால்யூம்? அதாவது இதை வந்து கேபிட்டல் வால்யூம்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது கேபிட்டல் வியா வச்சுக்கோங்க, டோட்டல் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? வி. அதாவது இதில் நல்லா புரிஞ்சுக்கிங்க, பி சஃபிக்ஸ் வி அப்படின்றது என்னதுன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர். அதே மாதிரி வி, அது இதில் விங்கிறது வால்யூம் ஆஃப் அந்த மிக்சரோட டோட்டல் வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் த மிக்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வின்றது டோட்டல் வால்யூம். நான் சொன்ன மாதிரி ஆர் சஃபிக்ஸ் வி போட்டோன்னா கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? கேரக்டரிஸ்டிக் சிஹெச்ஏ ஆர்ஏசிடிஇ ஆர்ஐஎஸ்டி ஐசி கேரக்டரிஸ்டிக்ஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எது? ஃபார் வாட்டர் வேப்பருக்கு. இது வந்து எதுக்கு? வாட்டர் வேப்பர். அதனால தான் இங்கே ஆர் சஃபிக்ஸ் வின்னு போட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி டீன்றது உங்களுக்கு என்ன வரும்? டீன்றது டெம்பரேச்சர். டீன்றது டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ இதை நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா அப்போ தான் ஏன் இதை நம்ம இப்படி எழுதலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகே? ஸோ இப்போ ப்ரெஷரை நம்ம எப்படி எழுதலாம்? அதாவது பாரில் நீங்கள் சொல்லுவீங்க. பார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இது எப்படி எழுதுறேன் பாருங்க. இது வந்து என்னது? ப்ரெஷர் வந்து கிலோ நியூட்டன் பை
மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். வால்யூம் எப்படி எழுதுவோம்? மீட்டர் கியூப் அப்படின்னு எழுதுவோம். அதாவது அதோடைய யூனிட் நான் சொல்ல வருது. ப்ரெஷருடைய யூனிட் வந்து எப்படி எழுதுவோம்? கிலோ நியூட்டன். அதாவது பாரை வந்து நீங்கள் மாற்றிங்கன்னா கிலோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். இது வந்து மீட்டர் கியூப்னு எழுதலாம். இதோட யூனிட் என்னது? அதாவது கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்டோடைய யூனிட் என்னது? கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். இது எப்படி எழுதலாம்? கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். டெம்பரேச்சர் எப்படி எழுதலாம்? கெல்வின்னு எழுதலாம். ஸோ இப்போ எப்படி நான் எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. அதாவது இந்த மாஸ்ன்றது என்னது? மாஸ்ன்றது ஒன்றும் இல்லை, மாஸ் அப்படின்னா கேஜி அப்படின்னு அர்த்தம். அந்த யூனிட் வந்து கேஜியில் வந்ததுன்னா அப்போ அது கண்டிப்பாக அது நமக்கு மாஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இதோட வேல்யூ என்ன பாருங்க, இதோட யூனிட் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ப்ரெஷர் என்ன சொல்லியிருக்கேன்? கிலோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அதோடைய யூனிட்டு, இன்ட்டு வால்யூம் என்னது? மீட்டர் கியூபு, டிவைடட் பை கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்டோடைய யூனிட் என்னது? கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் இன்ட்டு கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? இப்போ பாருங்கள், இந்த கெல்வினை கேன்சல் பண்ணிடலாம். இந்த மீட்டர் ஸ்கொயரையும் இந்த மீட்டர் கியூபையும் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு மீட்டர் இருக்கும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? கிலோ தட் இஸ் ஈக்குவல் டு கிலோ நியூட்டன். இந்த இடத்துல ஒரு மீட்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மீட்டர் டிவைடட் பை இதை எப்படி எழுதலாம்? கிலோ ஜூல் பர் கிலோகிராம்னு எழுதலாம். ஓகேவா? இது மேலே வந்ததுன்னா என்ன எழுதலாம்? கிலோ நியூட்டன். நியூட்டன் மீட்டர் எப்படி எழுதலாம்? கிலோ ஜூல்னு எழுதலாம். இதை மேலே எடுத்துகிட்டு வந்தால் இன்ட்டு கிலோகிராம் டிவைடட் பை கிலோ ஜூல்னு மாறும். இந்த கிலோ ஜூலையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக நமக்கு கிலோகிராமில் தான் வரும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்? அப்போது மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பரை ப்ரெஷர் இன்ட்டு டோட்டல் வால்யூம் டிவைடட் பை கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு டெம்பரேச்சர் அப்படின்னு எழுதலாம். அந்த ரேஷியோ தான் மாஸாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அதை அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது தேவையில்லை, அதனால் நம்ம இதை எரேஸ் பண்ணிடலாம். நமக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ எப்படி இங்கே வந்து மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பருக்கு போட்டோமோ அதே மாதிரி மாஸ் ஆஃப் ட்ரை ஏருக்கு, மாஸ் ஆஃப் ட்ரை ஏர் தட் இஸ் ஈக்குவல் டு பி சஃபிக்ஸ் இங்கே என்ன பண்ணணும்? ஏ இன்ட்டு இது வந்து என்னது? டோட்டல் வால்யூம் டிவைடட் பை கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரை ஏர் இன்ட்டு அதோடைய டெம்பரேச்சர் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்? புரிஞ்சிக்கணும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன எழுதலாம்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி W இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம்? W இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் டிவைட் பை மாஸ் ஆஃப் ட்ரை ஏர் அப்படின்னு எழுதலாம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பரை நம்ம என்ன எழுதலாம்? ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன்ட்டு வால்யூம் அப்படி எழுதுறேன். வால்யூம் டிவைடட் பை கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன்ட்டு டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ ஹோல் டிவைடட் பை இது அப்படி ஹோல் டிவைடட் பை, ஏன்னா இது வந்து மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் மட்டும் தான் எழுதியிருக்கோம். ஸோ ஹோல் டிவைடட் பை இந்த ஈக்குவல் டு வேணால் நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு ரைட்டா? இது எப்படி? ஈக்குவல் டு ஹோல் டிவைடட் பை இப்போ என்ன பண்ணிடலாம்? இது வந்து என்னது? மாஸ் ஆஃப் ஏர். அப்போ இது எப்படி எழுதலாம்? பி சஃபிக்ஸ் ஏ இன்ட்டு டோட்டல் வால்யூம் டிவைடட் பை கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அதோடைய டெம்பரேச்சர் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதை திரும்பி மேலே எடுத்துகிட்டு வந்துடுவோம். மேலே எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும்? ஈக்குவல் டு இது அப்படியே தான் இருக்கும். ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன்ட்டு வால்யூம் டிவைடட் பை கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன்ட்டு டெம்பரேச்சர் இன்ட்டு இது மேலே வந்தால் இது எப்படி ஆகிடும்? கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏர் இன்ட்டு டெம்பரேச்சர் டிவைடட் பை ப்ரெஷர் ஆஃப் ஏர் இன்ட்டு வால்யூம் அப்படியே மாறிடும். ஓகேவா? இப்போ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த டெம்பரேச்சரையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த வால்யூமையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்படி கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ரெஷர் ஆஃப் வேப்பர். ஓகேவா? ப்ரெஷர் ஆஃப் வேப்பர் டிவைடட் பை இந்த பி எங்கே எடுத்துகிட்டு வந்துடும்? ஸோ ப்ரெஷர் ஆஃப் ஏர். ஓகேவா? இன்ட்டு கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏர் டிவைடட் பை கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேப்பர் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் வந்து இப்போ என்னது? W.
ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டியாக இருக்கும். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கேஸ் கான்ஸ்டன்ட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் இது வந்து என்னது RA. RAன்றது கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரை ஏர். ரைட்டா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? RA தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம சின்ன 11th 12th பிசிக்ஸில் படிச்சிருப்போம். RA இஸ் ஈக்குவல் டு R0. R0ன்றது என்னது? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை அதோடைய மாலிகுலர் வெயிட் MA. ஓகேவா? ஸோ அப்போது இது என்னத்தை சொல்லுதுப்பா? இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் கேஸ் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்ன்றது என்னது? 8.3143ன்னு சொல்லுவோம். ஓகேவா? மாலிகுலர் வெயிட் எம்ன்றது என்னது? நான் சொன்ன மாதிரி எம்ன்றது உங்களுக்கு என்னது? எம்ன்றது தட் இஸ் மாலிகுலர் வெயிட் ஆஃப் ட்ரை ஏர். மாலிகுலர் வெயிட் ஆஃப் ட்ரை ஏர்னு சொல்லுவோம். ஸோ ஏரோடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்ஸில் படிச்சிருப்போம். ஏரோடைய மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 28.97. கரெக்டுங்களா? 28.97. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது RAவோடைய வேல்யூ யூனிவர்சல் அதை கேரக்டரிஸ்டிக்ஸ் கேஸ் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? RA தட் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.3143 டிவைடட் பை அதோடைய மாலிகுலர் வெயிட் 28.97 போட்டிங்கன்னா RAவோட வேல்யூ கேரக்டரிஸ்டிக்ஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ட்ரை ஏர் கிடச்சிரும். இதை போட்டிங்கன்னா கால்குலேட்டரில் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 0.287 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது RA தட் இஸ் ஈக்குவல் டு 0.287 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் ஃபார் ட்ரை ஏர். அதே மாதிரி நம்ம இப்போ எதுக்கு போடலாம்? வாட்டர் வேப்பருக்கும் போடலாம். R(V) தட் இஸ் ஈக்குவல் டு இதுவும் என்னது? RO, அதாவது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பருடைய மாலிகுலர் வெயிட் வந்து என்னது? 18. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து 8.3143 டிவைடட் பை வாட்டர் வேப்பருடைய மாலிகுலர் வெயிட் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. என்னது? 18. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா R(V) யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அதாவது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்லேருந்து மாலிகுலர் வெயிட்டை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் கிடைச்சிரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. எவ்வளோ வரும்? 462 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஸோ ஏருக்கும் வாட்டர் வேப்பருக்கும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ W தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? இந்த PV PA அந்தாண்ட எழுதலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் கேஸ் கான்ஸ்டன்ட் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் என்னது? RA டிவைடட் பை RV தான் எழுதியிருக்கோம். RAன்றது என்னது? 0.287 டிவைடட் பை RVன்றது என்னது? 0.462 into pressure of water vapor divided by pressure of air அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ W தட் இஸ் ஈக்குவல் டு இதை ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 0.622 into pressure of water vapor divided by pressure of air அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இதை நம்ம ஷார்ட் பண்ணணும்னா வேணா நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். எப்படி ஷார்ட் பண்ணலாம்? ப்ரெஷர் ஆஃப் ஏரை வேணா நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். அதாவது டோட்டல் ஏர், ப்ரெஷர் ஆஃப் டோட்டல் ஏர் தட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஆஃப் ஏர் பிளஸ் ப்ரெஷர் ஆஃப்
வாட்டர் வேப்பர். ஸோ இப்படி தான் நம்ம எழுதுவோம். அதாவது ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டல் ஏர்ன்றது என்னது, ஒரு டோட்டல் ஏரை எடுத்தோம்னா நம்ம ப்ரெஷர் ஆஃப் ஏர்னா என்னது, நைட்ரஜனு, ஹைட்ரஜனு, ஆக்சிஜனு, இந்த மாதிரி நிறைய ஏர் கலந்தது ப்ளஸ் அது கூட இருக்கிற வாட்டர் வேப்பர், அதுதான் நம்ம சைக்ரோமெட்ரிக்ல சொல்கிறோம். ஸோ அப்போ டோட்டல் ஏர்ன்றது என்னது, ப்ரெஷர் ஆஃப் ஏர் ப்ளஸ் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர். இதுலேருந்து ப்ரெஷர் ஆஃப் ஏர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ப்ரெஷர் ஆஃப் air that is equal to total air minus என்ன பண்ணிடலாம், pressure of total air minus pressure of water vapor அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்படியும் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம இதை இன்னும் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், W that is equal to 0.622 into pressure of water vapor divided by total pressure minus pressure of water vapor அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. அதாவது நம்ம கொஸ்டின்ல ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்டர் வேப்பரோடைய ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, டோட்டல் ஏரோடைய ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரெண்டுத்தையும் வச்சு நம்ம ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனா வாட்டர் வேப்பரோடைய ப்ரெஷர், ட்ரை ஏரோடைய ப்ரெஷர், இது ரெண்டுத்தும் கொடுத்துருந்தா கூட நம்ம ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாம். அதனால இந்த ஃபார்முலா வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. அதனால நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சில டைமில் மாஸ், அந்த மாஸ் ஆஃப் ஏராக இருக்கட்டும் இல்லை வாட்டர் வேப்பராக இருக்கட்டும், மாஸ் ஆஃப் ஏர், மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா டோட்டல் வால்யூம் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் ஏரு இல்லை டோட்டல் வால்யூம் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வாட்டர் வேப்பர்னு எழுதலாம். ஓகேவா, ஏன் அப்படின்னா இதையும் நீங்கள் யூனிட் கன்வெர்ஷன் வச்சு பாருங்களேன். டோட்டல் வால்யூம்ன்ற என்னது, மீட்டர் கியூபு பர் என்னது, ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா பர் கேஜி வச்சு சொல்லுவோம், மீட்டர் கியூபு பர் கேஜி. ஓகேங்களா, இது அப்படியே மேலே வந்ததுன்னா என்ன ஆகும், இது வந்து எப்படி வரும், கேஜி பை மீட்டர் கியூப்னு மாறிடும். ஸோ அப்போ இந்த மீட்டர் கியூப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிலோகிராம் தான் வரும். அப்போ நம்ம மாஸ் ஆஃப் ஏரை என்ன பண்ணலாம், டோட்டல் வால்யூம் பை ஸ்பெசிஃபிக் வால்யூம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய ப்ராப்ளத்தில் நமக்கு டோட்டல் வால்யூம் ஸ்பெசிஃபிக் வால்யூம் கொடுத்துட்டு மாஸ் என்னன்னு கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம இதை மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக மாஸ் ஆஃப் ஏர் இல்லை மாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ எப்பயுமே மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு டோட்டல் வால்யூமும் ஒரு ஸ்பெசிஃபிக் வால்யூமும் இருந்தால் போதும். அதாவது அதோடைய டோட்டல் வால்யூம் ஸ்பெசிஃபிக் வால்யூம் இருந்தால் நம்ம மாஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ப்ராப்ளம் போடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் நம்ம இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணலாம். இதை வச்சு நம்ம ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி கண்டுபிடிக்கலாம். W is equal to நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாஸ் ஆஃப் த, அதாவது இங்கே நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க, அதாவது ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டின்றது என்னது, ஃபர்ஸ்ட்லேயே நம்ம இனிஷியலாக இருந்திருந்தோம் பாருங்க, மாஸ் ஆஃப் த வாட்டர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த ஏர் அப்படின்னு போட்டோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து எப்படி போடலாம், மாஸ் ஆஃப் த வாட்டர் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த ஏர் அப்படின்னு போடலாம். இப்போ இது வந்து என்ன ஆகிடும், வால்யூமை வச்சு நீங்கள் போடணும்னா மாஸ் ஆஃப் த வாட்டர் வேப்பர்ன்றது என்னது, V டிவைடட் பை V சஃபிக்ஸ் V வரும், டிவைடட் பை V டிவைடட் பை V சஃபிக்ஸ் ஏன்னு வரும். இது இந்தாண்ட போச்சுன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை V சஃபிக்ஸ் V இன்டூ V, அது எப்படி வந்துடும், VA டிவைடட் பை கேபிட்டல் Vன்னு வந்துடும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த V கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ உங்களுக்கு W தட் இஸ் ஈக்குவல் டு V சஃபிக்ஸ் A டிவைடட் பை V சஃபிக்ஸ் V, அதாவது ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் த ட்ரை ஏர் டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் த வாட்டர் வேப்பர் இப்படியும் எழுதலாம். இப்போ ஒரு சில ப்ராப்ளத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் த வாட்டர் வேப்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் த ஏர் கொடுத்துருந்தாங்கன்னா அதோடைய ரேஷியோ போட்டாலும் நம்மளால் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஆர் ஹியூமிடிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டின்றது என்னது, தட் இஸ் அதோடைய ஸ்மாலாக நம்ம சொல்லணும்னா W அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபார்முலாஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் கொஞ்சம் இதை டீப்பாக சொல்லித்தரேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ராப்ளத்தில் தெர்மோடைனமிக்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டினா என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.